ஆசிரியர்களா, ஆசாமிகளா? அன்பான ரொம்மன் வளாக பெற்றோர்களே, நடவடிக்கை எடுக்கப்பட்ட பெற்றோருடைய 7-8 மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் வகுப்பிற்கு வரலாம் என அறிவித்த பின்னும் பாடசாலைக்கு வெளியில் நின்று எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என குழப்பம் விளைவிக்கும் ஒரு குழுவினருடன் கைகோர்த்து நிற்கும் சில ஆசிரியர்களின் தீய நடவடிக்கை இவர்கள் ஆசிரியர்களாக இருக்க தகுதியானவர்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. பாடசாலைக்கு தமிழ்மொழி கல்வியை கற்க வருகிற மாணவர்களின் நலன்களைப் பற்றி சிந்திக்காமல் பண்பற்ற மற்றும் கீழ்மட்ட குழுக்களுடன் இணைந்து செயல்படும் சில ஆசிரியரின் நடவடிக்கை பலத்த சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. இவர்கள் கற்பிக்க வகுப்பிற்கு செல்ல மறுக்கிறார்கள். ஆனால் சம்பளம் பெற வேண்டுமானால் கையெழுத்து இட வேண்டும். எனவே படிப்பிக்காமல் சம்பளம் எடுப்பதாக தெரிகிறது. சும்மா இருந்து சம்பளம் எடுக்கும் சில ஆசிரியர்களின் உள்நோக்கம் என்ன? பண்பற்ற இந்த சில ஆசாமிகள் பாடசாலைக்கு உள்ளே வந்து சத்தம் போட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் குழப்பவாதிகளின் பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்க விரும்பினால் வெளியில் நின்று கொடுக்கலாம். சம்பளம் கிடைக்காது என்பதால் உள்ளே குந்தியிருப்பதாக தெரிகிறது. இப்படியான பண்பற்ற ஆசிரியர்கள் எமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க தேவையில்லை. சமூகத்தில் ஆசிரியர் என்ற தகுதியற்ற இவர்களையும் எமது பெற்றோர் அடையாளம் காண வேண்டும். இந்த ஆசிரியர்கள் எமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் என எமது பெற்றோர் குரல் கொடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது. வாய்மையே வெல்லும். நேர்மையுடன் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு